Good morning students. LibreOffice Calc அந்த லெசனில் இருக்கக்கூடிய Enter Content in a Cell அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபார்மேட்டிங் பார், இது ஸ்டாண்டர்ட் டூல் பார். இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதும் ஒன்று செல்லு, இதெல்லாம் வந்து ஆக்டிவ் செல். இந்த ஆக்டிவ் செல்லை நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோ கீ வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா மவுஸை வச்சு செலக்ட் பண்ணி இதை ஆக்டிவ் ஆகலாம். இந்த செல்லோடைய நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த பேர் நேம் பாக்ஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸை என்டர் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸை என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியல் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லை கொடுக்குறோம். அந்த செல்லோடைய நேம் A1. ஒரு செல் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது ஏல ஃபஸ்ட்டு செல். தி செல் இஸ் B1. இது C1. இந்த செல்லில் சீரியல் நம்பர், நேமு, 5 சப்ஜெக்ட் டைப் பண்ணியாச்சு. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் என்டர் பண்ணியாச்சு. இப்போ தமிழ்லேருந்து சோஷியல் சயின்ஸு மார்க் வரைக்கும் என்டர் பண்ணுவோம். இப்போ தமிழ் மார்க்கு என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகிறதுக்கு வி கேன் மேக் யூஸ் ஆஃப் ஆரோ கீ, அப்படி இல்லைன்னா மவுஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ 5 சப்ஜெக்டை மார்க் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்மள அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டலை என்டர் பண்ண போகிறோம். டோட்டல் அப்படின்ற ஒரு காலம் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த சப்ஜெக்ட்லேருந்து மார்க்கு நமக்கு வேணும் அப்படின்னா தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் வேணும். தமிழ் எந்த செல்லில் இருக்குது? C2ல் இருக்குது. இதுலேருந்து G2 வரைக்கும் நமக்கு வேணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல டோட்டல் அப்படின்றதில் இங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கக்கூடிய ஐக்கான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும் பொழுது அது கேட்குது C2லேருந்து எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் வேணும்னு கேட்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளிக் பண்ண உடனே C2வில் இருக்கக்கூடிய மார்க் தமிழ், அதிலேருந்து சோஷியல் G2 வரைக்கும் அது கிளிக் பண்ணியிருக்கு. இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் C2 கோலன் G2. இந்த கோலன் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டோட்டல் கிடச்சிரும். இப்போ ஒரே ஒரு செல்லுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோன்னா இதை ட்ராக் பண்ணும்போது மீதி எல்லாத்துக்கும் டோட்டல் நமக்கு கிடச்சிரும். எல்லாத்துக்குமே டோட்டல் கிடச்சிருச்சு. இப்போ எந்த இடத்துல எந்த செல் வேணுமோ அந்த செல்லை மவுஸ் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஆரோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா, இப்போ அமிர்தாவோட வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பாய்ஸோட வேல்யூஸ் மட்டும் வேணும், தமிழ் மார்க் மட்டும் பாய்ஸோடது வேணும் அப்படின்னா பாய்ஸோட மார்க்கை என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்ட்டு நேம் வந்து மார்க் வந்து வெறும் 8 தான் இருக்குது. தப்பாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கர்சர் வச்சு நம்ம மார்க்கை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணியாச்சு. இப்போ பர்டிகுலராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ் மார்க் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் மவுஸ். அதர்வைஸ் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மார்க்கு என்டர் ஆகிடும். இப்போ நம்ம அமிர்தா மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும் பொழுது இந்த மார்க் நேமோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல், டோட்டல் இதை செலக்ட் பண்ணுறோம். மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு சார்ட் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டோம் அப்படின்னா இங்கே நிறைய ரெக்கமெண்டட் சார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு
கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் அமிர்தா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படி கொடுத்துருக்காங்க. இதை லாஸ்ட்டில் டோட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே சப்ஜெக்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மார்க்ஸ், அதோட வந்து ஒரு கிராஃப் வந்துடுச்சு. ஈஸியாக நம்ம எக்ஸலில் வந்து தட் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா என்டர் பண்ணியிருக்கோம். அதனோட வேல்யூஸ் கொடுத்தோம், கரெக்ஷன் பண்ணோம், ஆட்டோ சம் கொடுத்து நம்ம டோட்டலை என்டர் பண்ணோம். செலக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம சார்ட்டை இன்சர்ட் பண்ணோம்.